வணக்கம் ஸ்டூடெண்ட். டுடே டாபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன டாபிக்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்னிங் ஸ்டடி அண்ட் ஈவினிங் ஸ்டடி, எது சார் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா வெரி சிம்பிள். இன் மை ஒப்பீனியன், ஈவினிங் ஸ்டடிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து நீ ரொம்ப நேரம் படிக்கணும். ஏன்னா வந்து மைண்ட் வந்து ஒர்க்கிங்லேயே இருக்கும் ஈவினிங் டைம் வந்து ஃபுல்லாகவே. புரியுதுங்களா? நம்ம ஸ்கூல் போகிறோம், அங்கே படிக்கிறோம், டீச்சர்ஸ் நடத்துவாங்க, அப்போ உங்கள் மைண்ட் என்ன ஒர்க்கிங்லேயே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஈவினிங் ஸ்டடி பண்ணிட நமக்கு வந்து மைண்டில் அவ்வளோ சீக்கிரம் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது மார்னிங் ஸ்டடி ஏன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னா வந்து ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்மளால் நல்லா தூங்கியிருப்போம். ஏன்னா மார்னிங் வந்து மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புரியுதா? அப்போ நீ என்ன படித்தாலும் காலையில் என்ன படித்தாலும் மைண்டில் அப்படியே நம்ம என்ன செய்ய முடியும், வந்து ஸ்டோர் பண்ண முடியும். என்ன ரீசன்னா வந்து மார்னிங் வந்து நல்லா சைலண்டாக இருக்கும். புரியுதுங்களா? நம்ம சுற்றி உள்ள சரௌண்டிங் ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போ நீ மார்னிங் என்ன தான் படித்தாலும் மைண்டில் அப்படியே நிற்கும். அப்போ டே டைமத்தில் வந்து நீ வந்து ஒரு 4 hours படிக்கிற வந்து மார்னிங் வந்து 1 hour படித்தா போதும். 1 hour படிக்கிறதுக்கு சமம். ஏன்னா வந்து நம்மளோட சரௌண்டிங் எப்படி இருக்கும், வந்து ரொம்ப அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து அமைதியாக இருக்கையில் படிக்கிறத மைண்டில் அப்படியே கேப்சர் பண்ண முடியும் நம்ம வந்து. ஸோ ஈவினிங் ஸ்டடியோட மார்னிங் ஸ்டடி வந்து ரொம்ப வேல்யூபிள். அதனால தான் நான் வந்து எப்போவுமே சொல்கிறது வந்து ஏர்லி மார்னிங் என்ன செய்யணும், நம்ம வந்துருச்சு படிக்கணும்னு சொல்கிறது இந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.